கதிராமங்கலத்திலிருந்து காவல்துறையினர் வெளியேற வேண்டும் என்று கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள கதிராமங்கலத்தில் ONGC நிறுவனம் அமைத்துள்ள கச்சா எண்ணெய் குழாய்களையும் ஆழ்துளை கிணறுகளையும் நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி கச்சா எண்ணெய் குழாயில் ஏற்பட்ட உடைப்பினால் எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்குள்ள குழாய்களை அகற்ற வேண்டும் என்று கதிராமங்கலம் கிராம மக்கள் தங்கள் போராட்டத்தை வலுப்படுத்தினர். அப்போது காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கதிராமங்கலத்தில் 4வது நாளாக கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து வாயில் கருப்பு துணி கட்டி முக்கிய சாலைகளின் வழியாக பேரணியாக சென்று கருப்பட்டி என்ற இடத்தில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும்னா உள்ளே இருக்கிற அத்தனை பேருக்கும் நிபந்தனை இல்லாத அவங்க மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லாத அவங்கள வெளியில் கொண்டு வரணும். அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத எந்த கேஸும் அவங்க மேலே ஃபைல் பண்ணாத விவசாயத்துக்கு போராடி தான் போயிருக்காங்க. அவங்களுக்கு எந்த எதுவும் இல்லாத இருந்தால் தான் நாங்கள் ஜெயராம ஐயா, தர்மராஜ் உள்ளிட்டோர் எல்லாரும் முன்னிலையில் தான் நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவோம். ரெண்டாவது, இந்த போலீஸ் இந்த ஊர்லேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பணும். வெளியில் ஒரு போலீஸ் கூட இங்கே இருக்கக்கூடாது. கதிராமங்கலத்துலேருந்து அனைத்து போலீஸும் வெளியேறணும். நான் ஏன் ஸ்கூல் போகலைன்னா ஃபஸ்ட்டு வந்து 13 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. இதுமாரி ONGCக்காக போராடணுன்னு. அதனால எடுத்து 13 பேர் உள்ளே வச்சாங்க. நைட்டு 10 மணிக்கு வந்து பெண்களை மட்டும் விட்டுட்டாங்க. மீதி உள்ளவங்கலாம் திருச்சி ஜெயிலில் வச்சுருக்காங்க. அதனால நாங்கள் இன்றைக்கி படிப்பு கூட முக்கியம் இல்லை, எங்களுக்கு விவசாயம் தான் முக்கியம். நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். அதனால் நாங்கள் இங்கே வந்து உட்காந்து போராட்டம் பண்ணுறோம். இதனிடையே வனதுர்கையம்மன் கோவில் அருகே உடைப்பு ஏற்பட்ட கச்சா எண்ணெய் குழாய்களை ONGC அதிகாரிகள் சீரமைத்து வருகின்றனர். உடைப்பு ஏற்பட்ட குழாய்களின் மூலம் கச்சா எண்ணெய் கொண்டு செல்வது ஏற்கனவே நிறுத்தப்பட்டுள்ளது.